الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமான இடத்தில் நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இது போன்ற விழாவெல்லாம் நாம் கொண்டாடுவதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இதையெல்லாம் செய்யும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுகுரு மஹாசின மௌதாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுடைய நல்லவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லடியார்களை பற்றி நினைவு கூறுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு சுன்னத்தான வழிமுறை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே பத்ரு யுத்தத்தில் ஷஹீதானாங்கல்ல சஹாபா பெருமக்கள், அவர்களுடைய புகழையெல்லாம் சிறுமிகள் தஃபடித்து புகழ்ந்தார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அமர்ந்து தங்களுடைய காதுகளால் கேட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லடியார்களுடைய சிறப்புகளை சொல்வதுங்கிறது மார்க்கத்திலே உள்ளடங்கிய ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க. அந்த வழியா ஒரு ஜனாசா போகுது, சஹாபா பெருமக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசினாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத், அந்த ஜனாசாவிற்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது அப்படின்னாங்க. இதுவும் புகாரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய பார்வை விட்டு மறைந்து போன நல்லடியார்களை புகழ்வது என்பது நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகின்ற பாடம். அதற்காகத்தான் இது போன்ற விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நினைவில் வைக்க வேண்டும். இன்னொன்னு இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், நீங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுங்கள் என்று இறைவனை கட்டளை போடுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு இறை நேசர். இறை நேசரை நினைத்து பார்க்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஆணை. அப்படியானால் நல்லவர்களை நினைத்து பார்ப்பது நம்முடைய மார்க்கத்திலே உள்ளடங்கிய ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்படிப்பட்ட விழா நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இதுக்கு, இந்த விழாவிற்கு உருஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க உருஸ் கொண்டாடுவது ஏன் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜூரு, நீங்க ஜியாரத் செய்யுங்க அப்படின்னாங்க. ஜியாரத் செய்வது ரெண்டு வகை இருக்குது. தனித்தனியா வந்து ஜியாரத் செய்வது ஒரு வகை, கூட்டமாக வந்து ஜியாரத் செய்வது இன்னொரு வகை. வருஷத்துல 365 நாட்கள்ல எல்லா நாட்களிலும் தனித்தனியா வந்து ஜியாரத் செஞ்சு போயிட்டே இருக்கிறோம். இந்த ஹந்தூர் அன்னைக்கு கூட்டமாக வந்து ஜியாரத் செய்யறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது இப்படித்தான் செய்யணும், கூட்டமா வந்து ஜியாரத் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்படித்தான் செய்யணும், தனித்தனியா வந்து ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது தனித்தனியா ஜியாரத் செய்யுங்க என்று சொல்லி இருந்தா தனித்தனியா தான் ஜியாரத் செய்யணும், கூட்டமா வந்து ஜியாரத் செய்யக்கூடாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்யுங்கள் என்று பொதுவாக சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் நம்ம என்ன புரிந்து கொள்றோம்? தனித்தனியாகவும் ஜியாரத் செய்யலாம், கூட்டமா வந்து ஜியாரத் செய்யலாம் அப்படின்னு புரியுறோம். மற்ற எல்லா நாட்களிலும் தனித்தனியா வந்து ஜியாரத் செய்தோம், ஹந்தூர் அன்னைக்கு கூட்டமா வந்து ஜியாரத் செய்யறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வஹாபிகள் எல்லாம் உருஸ் கூடாது, ஹந்தூர் கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த ஒன்றை கூடாது என்று சொல்வதற்கு இந்த வஹாபிகளுக்கு எப்படி அதிகாரம் கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமா வந்து ஜியாரத் செய்வதற்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. இவர்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று வஹாபிகள் சொல்கிறார் என்றால் யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? மார்க்கத்திலே ஒரு சட்டத்தை சொல்கின்ற அதிகாரத்தை இவர்கள் எப்படி தம்முடைய கையில் எடுத்தார்கள்? மார்க்கத்தை யாருக்கும் சொல்லித்தரனு? இறைவன் சொல்லித்தரனு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தரனு. இந்த வஹாபிகள் மார்க்கத்தை சொல்ற அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றாங்க? மார்க்கத்தை இல்லாததை எல்லாம் புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த பிதாத்துவாதிகள். அப்படியானால் இந்த வஹாபிகள் சொல்வது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த
இந்த வஹாபில் ஒரு கேள்வி வைப்பாங்க. எப்படின்னு கேட்டா, இந்த இறைநேசர்களுக்கு நீங்க விழா கொண்டாடுறீங்க, கதிர் கொண்டாடுறீங்க, சரி, இவங்கெல்லாம் இறை நேசர் அப்படிங்கறத நம்ம எப்படிங்க கண்டுபிடித்து கொள்றது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, சஹாபா பெருமக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லடியார்கள் யார் தெரியுமா? இதா ருஊ ذிக்ரல்லாஹ், அவங்களை நீங்க பார்த்தா இறைவனுடைய நினைவு உங்களுக்கு வரும். யாரை பார்த்தால் இறைவனுடைய நினைவு உங்களுக்கு வருதோ அவங்க தான் இறை நேசர் வலியுல்லா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் பஸார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறைவனுடைய அடியார் இறை நேசர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்பது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூற்று. ஆனா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது வஹாபிகளுடைய கூற்று. நம்ம யாருடைய கூற்றை எடுத்துக்கொள்வது? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை எடுத்துக்கொள்றதா, இந்த வஹாபியர் சொல்றதை எடுத்துக்கொள்றதா? யாரை பின்பற்றணும் இறைவன் குர்ஆன்ல சொன்னா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றணும்னு இறைவன் சொன்னானா? இந்த வஹாபிகளை எல்லாம் பின்பற்றுங்கன்னு இறைவன் சொன்னானா? யாரை பின்பற்றினா மறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றினா தானங்க சொர்க்கம் கிடைக்கும். அதுல தானங்க மறுமையில வெற்றி இருக்கிறது. அப்ப இந்த வஹாபிகளை பின்பற்றினாவா வெற்றி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும்? அதனால இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றா நம்ம பார்க்கணும். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இறை நேசர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியுங்கிறது. இன்னொன்னு பாருங்க, இறைவன் ஹதீஸ குதிசியில சொல்றான். புகாரிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸ குதிசினா என்ன? இறைவன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அதுதான் ஹதீஸ குதிசி. இறைவன் சொல்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி, யார் என்னுடைய நேசரை பகித்துக் கொள்கிறாரோ அவர் என்னோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகட்டும் அப்படிங்கிறான். இது புகார பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறைவனோட யாராவது சண்டை போட முடியுமா? சண்டை போட்டு யாராவது ஜெயிக்க முடியுமா? இறைவன் சொல்றான், ஏன் நேசர்களை பகைக்காதீங்க, மீறி பகைச்சுக்கிட்டீங்க என்னோட சண்டைக்கு வாங்க அப்படிங்கிறான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய கூற்றை நமக்கு இப்படி எடுத்து தர்றாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இறைவன் ஒரு சட்டத்தை போட்டா அதுல அர்த்தம் உள்ளதா தான் இருக்கும். ஏன் நேசரை பகைக்காதீங்கன்னா, இந்த உலகத்துல இறைவனுடைய நேசர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடிந்தாதானங்க இவரை நம்ம பகைச்சு வர கூடாதுங்கிற முடிவுக்கு வர முடியும். இல்ல அல்ல நமக்கு தெரியாது யார் இவருடைய நேசர், நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது, அதை நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியாது என்றிருந்தால் இறைவன் சொல்லுவானா, ஏன் நேசரை பகைச்சுக்கிறாதீங்க, என்னுடைய வழியை நீங்க பகித்துக் கொள்ளாதீங்க என்று இறைவன் சொல்லியிருப்பானா? இறைவன் சொல்லும் பொழுதே என்னுடைய நேசரை பகைக்காதீங்கன்னு சொல்லும் பொழுதே இறைவனுடைய நேசர் யார் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொள்றோம். ஏன்னா நமக்கு முடியாத ஒரு சட்டத்தை இறைவன் போடவே மாட்டான். இப்ப இறைவனுடைய நேசர் யாருன்னே தெரியாதுன்னு வச்சுக்கிறோங்க. பல்ல மறுமையில கேட்கறான், ஏன் என்னுடைய நேசரை பகித்துக் கொண்டாய்? நான் இந்த வஹாபி எல்லாம் சொல்லுவாங்க, அது எங்களுக்கு தெரியும் அது இறைவனே அப்படி சொல்ல முடியுமா? அப்படி தெரியாதுன்னு சொன்னா இறைவன் இந்த சட்டத்தை போட்டிருப்பானா? அப்ப இறைவனை குர்ஆன்ல சொல்றான்ல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, ஒரு ஆத்மாவுக்கு முடிந்த ஒன்றைத்தான் இறைவன் சட்டமாக போடுவான் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்லிட்டான். எந்த ஒரு மனிதனுக்கு முடியாததை இறைவன் சட்டமா போட மாட்டான். இப்ப இதுல என்ன புரியுது? இறைவனுடைய நேசர் யார் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, இறைவன் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், இறைவனை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மா சாதிகீன், இறை நேசர்களோடு நீங்கள் இருங்கள் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்றான். இறை நேசர்கள் யாருன்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப இறைவன் சொன்னது அர்த்தம் இல்லாம போச்ச. இறை நேசர்களோடு நீங்க இருங்க, உண்மையாளர்களோடு இருங்கன்னு இறைவன் குர்ஆன்ல சொல்றான். இந்த வஹாபி எல்லாம் இறை நேசர் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இறைவன் தேவையில்லாத ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறான். இறை நேசர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள், தோழமை வைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சட்டம் போடுறானே. இப்ப இதுல என்ன